அடுத்து ஒரு முக்கியமான ஒரு 10 மார்க்கு. எடுத்துக்காட்டு 5.41 8 சென்டிமீட்டர் அளவுள்ள மூளை விட்டம் கொண்ட முக்கியமான வார்த்தை பார்த்துக்கோங்க. மூளை விட்டம் கொண்ட ரேம்ப் RAMP என்ற சதுரம் வரைந்து அதன் பரப்பளவை காண்க. கன்ஸ்ட்ரக்ட் ஸ்கொயர் ரேம்ப் ஆஃப் டயகனல் 8 சென்டிமீட்டர். ஒரு ஸ்கொயர் வரைகிறதுக்கு நமக்கு பக்கம் தான் தேவை, பக்க அளவு தான் தேவை. நமக்கு மூளை விட்ட அளவு இங்கே கொடுத்துருக்காங்க, பக்க அளவு கொடுக்கல. ஸோ தரவுலையே கிவன்லேயே நான் என்ன எழுதியிருக்கேன்னா மூளை விட்டம் diagonal is equal to 8 cm எழுதியிருக்கேன். ரஃப் டயக்ராம் போட்டாச்சு. ரஃப் டயக்ராம் வழக்கம் போல் இந்த RAMP மார்க் பண்ணிடலாமா? அதாவது கடிகாரம் சுற்றுறதுக்கு எதிர் திசையில் RAMP. சரி, இப்போ RAMAMP RP ஏதாவது கொடுத்துருக்காங்களா? எதுவுமே கொடுக்கல. என்ன தான் கொடுத்துருக்காங்க அவங்க? மூளை விட்டம் டயகனல் கொடுத்துருக்காங்க. அப்போ டயகனல் ஃபஸ்ட் நம்ம ட்ரா பண்ணிப்போம். சரிங்களா? டயகனல் ட்ரா பண்ணிப்போமா? ஸ்கேலை வச்சு ஏதாவது ஒரு பக்கம் டயகனல் உங்கள் இஷ்டம் தான். இப்படி நான் ட்ரா பண்ணலாம், அப்படியே நம்ம ட்ரா பண்ணலாம். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா ஃபஸ்ட்டு RM அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த டயகனலில் ட்ரா பண்ணிக்கிறேன். சரியா? இந்த டயகனல் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த டயகனல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8 சென்டிமீட்டர் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? சரி, இப்போ நமக்கு பக்க அளவுலாம் நமக்கு தெரியாதுங்க. இனிமே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நாம் கண்டுபிடிக்க போகிறோம். அதே போல் எப்பயுமே பக்க அளவை கொண்டு தான் நம்ம RAவை கொண்டு தான் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணுவோம். ஆனால் இங்கே அதெல்லாம் பண்ண முடியாது. அவங்க கொடுத்துருக்க மூளை விட்டத்தை கொண்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? சரி, படத்தை வரைக்க ஆரம்பிச்சிருவோமா? ஸோ படத்தை வரைகிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ரூலர் அதாவது ஸ்கேலை வச்சுக்கிட்டேன். ஸ்கேலை வச்சு நான் ஃபஸ்ட்டு மூளை விட்டத்தை வரைகிறேன். சார் மூளை விட்டத்தை மூளையை தானே சார் வரையணும் அப்படின்னா அது வேண்டாம். இதில் வந்து நீங்கள் சாதாரணமாக ஒரு சமதளத்தில் சாதாரணமாக ஒரு லைன் எப்பயும் ட்ரா பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஸோ 0ல் இருந்து நான் என்ன பண்ணுறேன், 8 சென்டிமீட்டர் எடுக்கிறேன். 8 சென்டிமீட்டர் வரைக்கும்போது ஒரு சின்ன ஒரு நோடு ஒரு சின்ன டாட் வச்சுக்கிறேன். சரிங்களா? பாருங்கள் 0லேருந்து 8 சென்டிமீட்டர் இருக்கா? அதை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா RMன்னு சொல்லி மார்க் பண்ணிடுங்க. ஏன் சார் RM? இங்கே மூளை விட்ட என்ன சார் இருக்குது, RM இருக்கா? இதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, RMன்னு போட்டுட்டு இது 8 சென்டிமீட்டர்னு சொல்லி போட்டுருங்க. புரியுதுங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டார் எடுக்க போகிறேன். இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், பர்பெண்டிகுலர் பைசெக்டார் நான் வந்து எடுக்க போகிறேன். அது எப்படி பர்பெண்டிகுலர் பைசெக்டார் எடுக்கணும் அப்படின்னா Rல இருந்து காம்பஸை வச்சுக்கோங்க. Rல இருந்து உங்கள் கண்ணுக்கு எது முக்கா அளவுன்னு தோணுதோ Rல வச்சுக்கோங்க. நல்லா முக்கா அளவு, பாதிக்கு மேலே உள்ள அளவு பாருங்கள் வந்துருச்சா? எனக்கு என் கண்ணுக்கு இது முக்கா அளவு, பாதிக்கு மேலே மோர் தென் ஹாஃப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா மேலே ஒரு வில்லு, மேலே ஒரு ஆர்க்கு, Rல வச்சு கீழே ஒரு ஆர்க்கு, மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு. அளவை மாற்றிடாதீங்க தயவுசெய்து. மாற்றாமல் எம்மில் ப்ளேஸ் பண்ணுங்கள். எம்மில் ப்ளேஸ் பண்ணி இங்கே ஒரு ஆர்க்கு, அதே போல் கீழே ஒரு ஆர்க்கு. கட் ஆகலை அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா மேலே கட் ஆகலை பாருங்கள். அகைன் நான் என்ன பண்ணிக்கிறேன், கட் ஆகிறது மாதிரி நான் ஆர்க்கு இப்போ போட போகிறேன். சரிங்களா? அவ்வளோதான், போட்டாச்சா? இப்போ இதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. எதை ஜாயின் பண்ண போகிறீங்க, இந்த நோடையும் இந்த கட்டிங் பாயிண்ட்டையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்கேலை வச்சு ஜாயின் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இது ரெண்டாக நமக்கு பிரிஞ்சிரும். சரிங்களா? இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம இது போட்டாச்சு இல்லையா? இப்போ போட்டதுக்கு பின்னாடி கவனமாக ஒரு விஷயத்தை பார்க்கணும். புரியுதுங்களா? Rல வச்சேன், மோர் தென் ஹாஃப் எடுத்தேன், மேலே ஒரு வில்லு கீழே ஒரு வில்லு வெட்டினேன். எம்மில் வச்சேன், மேலே ஒரு வில்லு கீழே ஒரு ஆர் கட் பண்ணேன். இதை ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஜாயின் பண்ணதுக்கு பின்னாடி இந்த Rல இருந்து இங்கே ஹாஃப் இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுக்கணும். புரிஞ்சா? இந்த அளவும் சமமாக இருக்கும். நீங்கள் எடுத்து பார்த்தா கரெக்டாக சமமாக இருக்கும். இருக்குதா? எனக்கு இருக்குது, உங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும். ரெண்டு சமமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த அளவை எடுத்து இங்கே மிட் பாயிண்ட் இருக்குல்ல, மிட் பாயிண்டில் காம்பஸை வச்சு மேலே ஒரு வில்லு, அதே போல் கீழே லைனில் ஒரு வில்லு வெட்டிடணும். புரியுதா? எந்த அளவு எடுத்திருக்கேன், இந்த ஆருக்கும் இந்த இங்கே உள்ள கேப்பு இதை எடுத்து மேலே ஒரு வில் வெட்டியிருக்கேன், கீழே ஒரு வில் வெட்டியிருக்கேங்க. அப்புறம் ரொம்ப சிம்பிள், இந்த ரெண்டையும் இப்படி டாட்டட் வச்சு ஆர், இது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா AMP. அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இந்த 4ஐயும் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க, நமக்கு தேவையான ஸ்கொயர் கிடச்சிரும். ஆரையும் பியையும் ஜாயின் பண்ணிட்டேன், எம்மையும் ஏயையும் ஜாயின் பண்ணிட்டேன், ஆரையும் ஏயையும் ஜாயின் பண்ணிட்டேன். ஃபைனலாக
பியையும் எம்மையும் ஜாயின் பண்ணிட்டேன். நமக்கு தேவையான கிடச்சிருச்சா? அழகாக கிடச்சிச்சா? ஸ்கொயர் கிடச்சிருச்சுங்களா? ஸ்கொயர் கிடச்சிருக்கு கொஞ்சம் ஆனால் எல்லாம் நமக்கு இந்த எல்லாமே எப்படி இருக்கும்? ஒரே மெஷர்மெண்ட்டில் இருக்கும். ஒரு மெஷர்மெண்ட் பார்த்துடலாமா எவ்வளோ இருக்குன்ட்டு? நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்தாலும் ஒரே அளவாக இருக்கும். 5 எவ்வளோ இருக்குது? நமக்கு 7 இருக்குங்க. இருக்கா? 0லேருந்து நமக்கு எவ்வளோ இருக்குது? 5.67 இருக்குது. அப்போ 5.7 சென்டிமீட்டர். உதாரணத்துக்கு இங்கேயும் வச்சு பார்த்துக்கோங்க. நீங்கள் எங்கே வச்சு பார்த்தாலும் அதுதான் அளவு இருக்கும். அப்படி தான் இருக்கும். இருக்கா? இங்கே 5.7 தான் இருக்குது. அப்போ எல்லா பக்கமும் எவ்வளோ இருக்கும்? நமக்கு 5.7 சென்டிமீட்டர் இருக்கும். 5.7 சென்டிமீட்டர் இருக்கும். இவரும் 5.7 சென்டிமீட்டர் இருக்கும். இதுதான் நமக்கு தேவையான சதுரம். ஸ்கொயர் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஏரியா கண்டுபிடிக்கணுமா? அப்போ ஏரியாவுடைய ஃபார்முலா என்னங்க? ஏரியா அதாவது பரப்பளவுடைய ஃபார்முலா என்ன? பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு? ஏ ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? ஸ்கொயர் யூனிட் எடுத்துக்கலாம் அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஏ ஸ்கொயர்னா ஏ அப்படிங்கிறது பக்க அளவு. ஆனால் அவங்க என்ன நமக்கு கொடுத்துருந்தாங்க? மூலை விட்டம் கொடுத்துருந்தாங்க. அதை எழுதக்கூடாதுங்க. நமக்கு எது பக்க அளவு வந்துச்சோ அந்த பக்க அளவு தான் எழுதணும். அதாவது 5.7 ஸ்கொயரு. இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ஈஸி. போன கணக்கிலே நான் சொல்லி தந்திருக்கேன் புள்ளி வச்சா எப்படி பண்ணணுன்ட்டு. 5.7னா வேற ஒன்றும் இல்லைங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. 5.7 2 தடவை பெருக்கணும்னு அர்த்தம். 5.7 2 தடவை பெருக்கணும். பெருக்கிடலாமா? பாயிண்டெல்லாம் எடுத்துருங்க. பாயிண்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு 57 பெருக்குங்க. முதல்ல மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் நான் ஒழுங்காக போட முடியும். 57 பெருக்குங்க. தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ 7 49க்கு 9 பேலன்ஸ் 4 5 35 4 39 5 35க்கு 5 பேலன்ஸ் 3 5 25 3 28 7 7 are 49 பேலன்ஸ் 4 5 7 are 35 35 + 4 வந்து 39 அப்படி எழுதிட்டேன். 5 7 are 35 5 பேலன்ஸ் 3 5 5 are 25 25 + 3 28 ஆட் பண்ணிக்கோங்க. 9 14க்கு 4 பேலன்ஸ் 1 8 2 10 11 11 12 பேலன்ஸ் 1 3. இப்போது இங்கே ஒரு டாட்டு இங்கே ஒரு டாட் அதாவது பாயிண்ட்டு. இந்த டிஜிட் இங்கே ஒரு டிஜிட் இங்கே ஒரு டிஜிட்னா மொத்தம் 2 டிஜிட் ஆகுது. அப்படின்னா என்ன பண்ணணும்னா இங்கே லாஸ்ட் இருந்து பார்க்கணும். 1 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். வேறு ஒன்றுமே கிடையாது. இவ்வளோ தான். சாதாரண மல்டிப்ளை பண்ணி இப்படி பண்ணால் போதும். அப்போ நமக்கு எவ்வளோ வந்துச்சு? 32.49 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் நமக்கு தேவையான ஏரியா. புரியுதுங்களா? இப்போ மற்ற கணக்குக்கும் இந்த கணக்குக்கும் உள்ள வித்தியாசம், மற்ற கணக்கில் பக்க அளவு கொடுத்துருந்தாங்க, இந்த அளவில் மூளை விட்டம் கொடுத்துருக்காங்க. அதே மூளை விட்டத்தை வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சொல்லப்போனால் மற்றதை விட இது ரொம்ப ஈஸி. இதில் மோர் தென் ஹாஃப் எடுத்து மேலே ஒரு வில்லு கீழே ஒரு வில்லு, அளவை மாற்றாமல் எம்மில் வச்சு மேலே ஒரு வில்லு கீழே ஒரு வில்லு, ரெண்டையும் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு 6லேருந்து இதை வேணால் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இதை வந்து ஓன்னு எடுத்துக்கோங்க. இந்த ஆர்ஓ அளவு நான் என்ன பண்ணியிருக்கேன்? காம்பஸில் எடுத்துருக்கிறேன். காம்பஸில் எடுத்து இந்த ஓஎம் பார்த்தாலும் ஆர்ஓ பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணுறேன்? இங்கே நடுவில் வச்சு மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ண பாயிண்ட் தான் ஆர்ஏஎம்பி. எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டா நமக்கு சதுரம் கிடச்சிரும். கிடைச்சதுக்கு பின்னாடி நான் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அந்த கிடைச்சதுக்கு பின்னாடி ஒவ்வொரு பக்கத்தையும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்? ஒவ்வொரு பக்கத்தையும் அளவுக்கு தேவையில்லை. ஏன்னா எல்லாமே ஒரே அளவில் தான் இருக்கும். ஸோ இங்கே 5.7 சொல்லி இருக்குது. அந்த 5.7 நான் இங்கே ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக எனக்கு ஏரியாவுடைய ஆன்சர் கிடச்சிருச்சு. ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா தாராளமாக கேளுங்க.